ஹாய், நான் தான் உங்கள் ஆர்கே. இப்போ எபிசோடு ஃபுல்லாக கம்பைன் பண்ணி ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யூடியூப் சேனலில் மான்வா தொடங்குகிறோம். நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்குன்னுட்டு நான் வாழ விரும்புகிறேன். இந்த யூனிவர்சிட்டி மருத்துவமனையில் இன்றைக்கி நம்மளோட ரிசல்ட் வருது. மிஸ்டர் கிம், என்னை மன்னிச்சிடுங்க. இந்த நோய் நம்ம இதுவரையும் பார்த்துறாத ஒரு நோய் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த நோய்க்கு உங்கள் பேரையே வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவுக்கு சுத்தர மனமே இல்லை. மனம் உடஞ்சி போயிட்டான். டாக்டர், இதுக்கு வேறு வழியே இல்லையா? நீங்கள் இன்னும் 6 நாள் தான் உயிரோடு இருப்பீங்க. அது வரையும் சந்தோஷமாக இருந்துக்குங்க. இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது. கேட்ட உடனே ஹீரோவுக்கு மனசே சரியில்லாமல் பேப்பரை இருக்க முறுக்கிட்டு, சரி டாக்டர், நான் இங்கேருந்து போகிறேன். எனக்கு ஒன்று எதுக்கு இப்படி நடக்குது? இப்போ தான் வாழ்க்கை தொடங்குதுன்னு நினச்சா முடிய போகுது. இப்போ என்னோடய வாழ்க்கை எனக்கு வாழ ஆசையாக இருக்குது. யாரா நீ ரோட்டில் சும்மா நின்றுட்டுருக்க? உரமா போடாங்கிட்டு. இதுக்கு வேறு வழியே இல்லையா? நான் செஞ்சதெல்லாம் என் வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சு இரும்பு போலவே வாழ்ந்துட்டேன். என் வாழ்க்கை கடைசியில் மேலே போகுதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் சாக போகிறேனா? பேம். ஏற்கனவே சாலையிலிருந்து இறங்கு, ஆபத்தானது. நான் வாழ இன்னும் கொஞ்சம் மாதம் இருக்குது. இது நியாயமே இல்லை. ஓரமாக போடா, நடு ரோட்டில் நிற்காம. நடு ரோட்லலாம் இது மட்டும் நிற்கக்கூடாது. ஓரமாக போடா. எனக்கு ஒன்று எதுக்கு இது மட்டும் நடக்குது? நான் வாழணும்னு ஆசைப்பட்டா வாழ முடியலை. குறிப்பாக எனக்கு லாட்டில் ஜாக்பாட் விழுந்திருக்கு. இப்போ போய் என்னால் வாழ முடியலை. என் வாழ்க்கை நல்லா போகுதுன்னு நினச்சேன். இந்த நிலமையில் நான் என்ன பண்ணுறது? நான் வாழணும், கண்டிப்பாக நான் வாழணும். ஏதாச்சும் ஒரு வழி வேணுமே. கடவுளே, உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இல்லையா? என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? என்னோடய வாழ்க்கையை எனக்கு கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அழுதான் ஹீரோ. என்னை தயவு செஞ்சு என்னை மரணத்திலிருந்து காப்பாற்று அப்படின்னு சொன்னது ஒன்று தான் எனக்கு தெரியும். ஆனால் உண்மையிலே நான் அப்படி சொல்லலையே. நான் நல்லா தான் இருந்தேன். திடீர்னு பார்த்தா கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இப்படி மாறியிருந்தேன். என்னான்னு தெரியலை. எல்லாத்துலேருந்து நான் மறுபிறவி எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த உலகமே வித்தியாசமாக இருக்குது. என்னான்னு பார்ப்போம். ஆனால் போயும் ஒரு வழுக்கை எலும்பு கூட்டுக்குள்ளையா நான் வரணும்? ஏன்டா இப்படி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த உடம்புல எதையும் என்னால் அனுபவிக்க முடியாத. திடீர்னு பின்னாடி இந்த மாஸ்டர்லாம் வந்துச்சு. என்னது இதெல்லாம்? எல்லாத்தையும் சரமாரியாக வெட்ட ஆரம்பித்தான் ஹீரோ. ஒரு மிருகத்தை கூட விடலை. ஆனால் என்னை தாக்க வந்த எல்லாத்தையும் நான் கொல்ல ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் கொன்று குவிக்க ஆரம்பித்தேன். நிறுத்தலை, ஒன்றை கூட விடலை. கருணையே இல்லாமல் எல்லாத்தையும் கொன்னேன். இங்கே உயிரோடு இருக்கணும்னா பலசாலியாக இருக்கணும். அதை தான் நான் செஞ்சேன். இப்போ யாராலையும் என்னை தடுக்க முடியாது. முடிஞ்சால் என்னை தடுத்து பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டீமன்ஸோட வச்சு எல்லாரையும் வெட்டினான். ஒரே வெட்டு தான். எல்லா டீமன்ஸையும் சரமாரியாக வெட்டி சாச்சான் ஹீரோ. ஹீரோவுக்கு இது நம்ம தானான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. எதனால் இந்த உலகத்துக்கு வந்தேன்னா எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் நான் உயிர் வாழணும்னா எல்லாத்தையும் கொல்லணும். கண்டிப்பாக ஒன்றுத்தையும் விட மாட்டேன். என் உயிர் எனக்கு முக்கியம். எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் எதிர்த்து போராடுவேன். ஒரு பெரிய மான்ஸ்டர் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், உன்னை கண்டிப்பாக நான் கொல்லுவேன் அப்படின்னு சொன்னிச்சு.
ஹீரோன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டருக்கு எறும்பு மட்டும் தெரிஞ்சான். அந்த மான்ஸ்டருக்கும் ஹீரோவுக்கும் சரியான சண்டை போய்கிட்டு இருந்துச்சு. தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மான்ஸ்டருக்கு காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தான் ஹீரோ. உன்னை சும்மா விட மாட்டேன். எனக்கு நான் உயிர் வாழணும்னா உன்னை கொல்லணும்னா கண்டிப்பாக உன்னை கொல்லுவேன். ஐ டிட் இட் சொல்லிட்டு தன்னோட கத்தியை எடுத்து தன்னோட கத்தியில் தன்னோட மொத்த சக்தியும் ஒன்று திரட்டி ஒரு அட்டாக் பண்ணான். அந்த அட்டாக்கில் என்ன நடந்துச்சுன்னா, கரெக்டாக அந்த மான்ஸ்டரோட கழுத்தை பார்த்து அந்த அட்டாக்கை லான்ச் பண்ணான் ஹீரோ. லான்ச் பண்ணி முடிச்சுட்டு சும்மா மாசாக ஒரு போஸ் கொடுத்து நின்று கொடூரமான ஒரு சிரிப்பு சிரித்தான் ஹீரோ. அந்த மான்ஸ்டர் கத்திக்கிட்டே அதோட கழுத்து 2ஆக விழுந்துச்சு. சும்மா மாசாக போஸ் கொடுத்துக்கிட்டு நின்னா நம்ம ஹீரோ. திடீர்னு அந்த இடமே அமைதியாக மாறினுச்சு. அதுவும் ரொம்ப அமைதியாக மாறினுச்சு. ஒரு காலடி சத்தம் ஒன்று கேட்டுச்சு. அது நடந்து போயிட்டு இருந்த இடத்துல நம்மளோட கிங், நம்மளோட புது கிங் 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 கிங்குன்னு சத்தம் ஒன்று கேட்டுச்சு. நான் ஒரு எலும்புக்கூடு மறுபிறவி எடுத்திருந்தாலும் ஒரு தாழ்ந்த வகுப்பை அழைக்கும் அசுரனாக இருந்தேன். ஆனால் இப்போ நான் ஒரு டெவில் கிங். ஹீரோட முகத்தில் ஒரு பொன் சிரிப்பு தெரிஞ்சிச்சு. ஹீரோ 32 பல்லையும் காட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். நான் ஒரு லிச்சா எவால்வ் ஆனேன். அழியிற விளிம்பில் இருந்த இந்த இனத்தை நான் காப்பாற்றிட்டேன். ஆனால் இப்போ இங்கே இருக்கிறதுலே பெரிய அரக்கன்னா அது நான் தான். ராஜா சாக் வாழ்க, ராஜா சாக் வாழ்க. ராஜாவோட பேர் கூட பெருசாக இருக்குது அவரை மாதிரியே. ராஜா சாக் வாழ்க, ராஜா சாக் வாழ்கன்னு அசுரர்கள் எல்லாம் கூச்சலிட்டன. நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது, என்னோட பேர் யூ சாக் கிம் யாசக். அட முட்டாள்களா, என்னோட மண்டவோட உடஞ்சி போனாலும் என் பேரை உங்களால் ஒழுங்காக உச்சரிக்க முடியாதுடா. சரி, நான் போயிட்டு வரேன், பாய். ராஜா, நீங்கள் எங்கே போகிறீங்க ராஜா? எனக்கு செலுத்த வேண்டியதை போய் நான் பெற்றுக்கிட்டு வரேன்டா. என்னோட இலக்கை நோக்கி போகிறேன். என்னால் சாப்பிடவும் வலியை உணரவும் முடியும். மனிதனாக மாறுவது மூலம் என்னால் உணர முடியும். அட, எவ்வளவு வெயிட்டாக இருக்குது இந்த தலை. அட, என்னது இது இவ்வளோ பெருசாக இருக்குது? இதுதான் கடவுள்கள் இருக்கிற இடமா? கடவுளுக்கு சவாலிடும் அனைத்து பிரிவுகளையும் நான் கவனித்திருக்கேன். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை மறக்கலைன்னு நம்புகிறேன். எங்கள் ஒப்பந்தத்தில் எழுதப்பட்ட மாதிரி என்னை ஒரு மனுஷனாக மாற்றிருங்க. அது ஒன்று எனக்கு போதும். எல்லாரும் நான் சொல்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் அவரை பார்க்குறதுக்கு 500 வருஷம் ஆகும்னு நினச்சேன். அவனை நம்ம இலவச அடிமையால் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு வந்து இப்படி கேட்குறானே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் இதை கேட்க முடியும் என்னால். இப்போ என்ன எல்லா வேலையும் என்னை வச்சு வாங்கிட்டு நான் இப்போ கேட்கும் போது எல்லாம் சும்மா இருக்கீங்க. நான் அந்த டீமன்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டா என்னை மனுஷனாக மாற்றுறேன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன ஆச்சு? எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் செஞ்சேன். எனக்கான பதில் இப்போ வேணும் எனக்கு. நீ எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு காரியம் ஒன்றையும் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா என் மண்டை மாதிரியே ஒன்றும் இல்லைன்னு எல்லாரும் நினைக்கிறீங்களா? இல்லை ஏதாவதா? அடுத்து என்ன வேலைக்கு என்ன அழைச்சிக்கிட்டு போகிறீங்க? கடவுளாகவே இருந்தாலும் உங்களுக்கு நான் பணத்தை கொடுத்தேன். என்ன அவங்களாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காங்க? இதனால தான் நான் தொடக்கத்திலிருந்தே அவனுக்கு எதிராகவே இருந்தேன். என்னை மனுஷனாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை. அதனால தான் என்னை வச்சு நீங்கள் இப்படி எல்லாம் வேலை வாங்கினீங்க. சரியா சொன்னனடா? அடே, உங்களை சும்மா விட மாட்டேன்டா. எனக்கு வர கோபத்துக்கு என்ன சக்தி இது இவ்வளவு வெளியில் வருது? மானாவை கொஞ்சம் கட்டுப்படுத்து, கொஞ்சம் பொறுமையாயிரு. அடே கடவுள்களா, உங்களோட மண்டையும் என்னோட மண்டை மாதிரியே இப்போ மாத்துறேன்டா. ஆமாம், இப்போ என்னாச்சு? என்னால் அசைய முடியலையே.
என்னோட கால்கையில் அசைக்க நீ ஒரு முட்டாள். இதில் யாரோட பேர் எழுதப்பட்டுள்ளதோ அவங்களால கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நவரவே முடியாது. ஈசாக். பேரழிவு எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்க. இது உன்ன மாதிரி பேரழிவுகளை கொண்டு வரவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மிக சிறந்த புனித கலையாகும். இது உன்னை சீல் பண்ணுறதுக்காண்டி எங்களை பயன்படுத்த முடியும். உங்களை எல்லாம் உயிரோட விட்டதுக்கு நீங்கள் எங்களுக்கு நன்றியோடு இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. ஆனால் இப்போ எங்களையே எதிர்த்து நிற்கிறியா? உனக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். கொடூரமான தண்டனை தான் கிடைக்கும். இப்போது உனக்கு தண்டனை வழங்குவோம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து வேறு ஏதாச்சும் தெளிவில்லாத ஒரு கம்பளி பூச்சியில் எடுத்துருந்துருக்கணும். இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒன்று எடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டீங்களே. இது ரொம்ப மென்மையாகவும் அதோட ரொம்ப பளபளப்பாகவும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்க உயிரினம் கீழே எதுக்கு இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க? ஐயோ ஐயோ, என்ன நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். உங்கள் கையை கொஞ்சம் சீக்கிரம் திறந்துருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு அடிமையாக மாறுறதோட என்னை நானே வெடிக்க வச்சுக்கிறேன். நிறுத்து, கொஞ்சம் நிறுத்து. எல்லாரும் கொஞ்சம் எட்டி போங்க. அவன் அதிகப்படியான சக்தியை வெளிப்படுத்துகிறான். தன்னைத்தானே வெடிக்க வச்சுக்கிட்டான் ஹீரோ தன்னைத்தானே டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டனால பெரிய வெடிப்பு அங்கே ஏற்பட்டுச்சு. சுற்றியும் ஒரு அமைதியான நிலவனுச்சு. அடே முட்டாளே, அவன் தன்னைத்தானே அழித்து கொண்டான். அவன் என்ன பைத்தியமா? கண்டிப்பாக அவன் பைத்தியமாக தான் இருக்கணும். இல்லைன்னா இப்படிப்பட்ட வேலையை அவன் செய்வானா? அந்த மந்திரம் வேலை செஞ்சிச்சா? உண்மையிலேயே அந்த மந்திரம் செயல்பட்டதாக தான் நினைக்கிறேன். ஒரு வழியாக டீமன் கிங்கோட ஆன்மாவை நம்ம இப்போ சீல் செஞ்சிட்டோம். டீமன் கிங் செத்துட்டான். இனிமேல் நம்மளோட அதிகாரம்லாம் நம்ம கையிலே வந்துடும். நீங்கள் சொல்லதும் உண்மைதான். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு டீமன் கிங்கும் சாகும்போதும் நம்மளோட சக்தி தான் அதிகரிக்குது. இது ரொம்ப நல்லது தான் நம்மளுக்கு. இதை கண்டிப்பாக கொண்டாடணும். எங்களோட காவலரெல்லாம் கீழே விட முடியாது. இனிமேல் இது மாதிரி பேரழிவு உருவாக்குற டீமன் கிங்கெலாம் எப்போ உருவாக்க போகிறான்னு தெரியாது. நான் ஹியூமன் ரிலிமில் சரியான ஒரு சைண்டை உருவாக்கணும். ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் அங்கே ஒரு டீமன் இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? என்னை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சைண்டோட உடம்புல வைக்கிறதுக்கு சரியான ஒரு ஆன்மாவை தேர்ந்தெடுங்க. டீமன் கிங், நல்லா மாட்டினியா? என்கிட்டயே பிரச்சனை பண்ண பார்க்குறியா? உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை வச்சு நான் எவ்வளவு சித்திரவதை பண்ணுறனுடையும் பார். என்னாச்சு? என்னை நானே வெடிக்க வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரே இருட்டாக இருக்கு. நான் அந்த மந்திரத்தில் சிக்கிக்கிட்டேனா? என் மைண்டுக்கு என்னாச்சு? என் மைண்டை இழக்கிறேனா? ஐயோ, என்னாச்சு? இல்லையே, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நான் இறந்து பண்ண மட்டும் தெரிலையே. நான் எலும்பு கூடாததுனால முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இது என்ன மென்மையாகவும் ரொம்ப பிரகாசமாகவும் இருக்குது. நான் அடிமையாவில் இருந்திருக்கணும். என்னால் என் கண்களை மறைக்க முடியல. அவ்வளோ சின்னதாவா இருக்குது என்னோட கை. இது என்ன வெப்பமும் ஈரமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏன்னா எனக்கு கைகள் இருக்குது. ஐயோ, இது மனித உடல் தானே? நான் மனிதனா? என்னால் என்ன நம்ப முடியலை. எப்படி நடந்துச்சு? அவங்க மந்திரம் எதுவும் வேலை செய்யலையா? இல்லை வேறு எதுவும் ஆயிட்டா? அந்த பைத்தியக்காரங்க நான் சாகணும்னு விரும்பினாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்க ஒழுங்காக பயன்படுத்தலைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஏதோ குழப்பம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் மனித உடம்புல வந்திருக்கேன். ஓ மை ஹோலி ஒன், எழுந்திரிச்சிட்டிங்களா? ஓ சைண்ட், கண்ணை திறந்துட்டிங்களா? என்ன சைண்ட்டு? தூங்கிக்கிட்டு இருந்த நீங்கள் எதுக்கு எந்திரிச்சிங்க? அவர் தூங்கிக்கிட்டே இருந்திருந்தா கொஞ்சம் நல்லதாக இருந்திருக்கும். யார் இவங்க 2 பேரும்? புரியலையே எனக்கு. என்னை பார்த்துக்கிறவங்களா? என்னாலேயே என்னை நம்ப முடியலை. கடைசியாக நான் ஒரு மனுஷனாக மாறிட்டேன். இது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மோசமான உணர்வு வருது. நீங்கள் கண்ணை முழிக்காமல் இருந்திருந்தாலே சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பியிருக்கலாம். கொஞ்சம் மோசம்தான். ஆமாம், நான் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. என்னை மன்னிச்சிடுங்க சைண்ட். நீங்கள் இப்போ தான் எந்திரிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் மறுபடியும் தூங்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் இனிமேல் எந்திரிக்காத மாதிரி ஒரு தூக்கத்துக்கு போகிறீங்க. என்னை மன்னிச்சிடுங்க, இது எங்களுக்கு கொடுத்த ஒரு வேலை. அமைதியாக இருங்க. ஐயோ, நான் இப்போ தாண்டா செத்து போய் மனுஷனாகவே வந்திருக்கேன்.
மனுஷனா புதுசாக என் வாழ்க்கையை தொடங்கலாம்னு பார்த்தா அதுக்கு முடியாது போலையே. பார்த்தா கடவுள்கள் எனக்கு தொல்லை. இப்போ தாண்டா செத்துட்டு நான் பிறந்தேன். அதுக்குள்ளேயும் இப்படி நான் சாக போகிறேண்ணா, யாராச்சும் என்னை காப்பாற்றுங்க. நான் சாக விரும்பலை. ஒரு ஷேடோவில் வச்சு எப்படி இங்கே வர முடிஞ்சிச்சு? பிஷப் மார்த்தா, நீங்கள் பூமியில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு டீமன் எப்படி கேசலுக்குள்ளே வந்துச்சு? உங்களோட கண்ட்ரோலை இழந்துட்டீங்களா? டிடியூ, நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே? நான் எதுவும் பண்ணலை. தோட்டத்தை வீசினது குழந்தை தான். பிஷப், பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ குழந்தை மேலே பழிய போறியா? தோட்டம்ங்கிறது ஒரு ஆர்டிஃபேக்ட் மட்டும்தான், அதுக்கு உயிரெலாம் கிடையாது. எப்படி அதுக்கு உயிர் வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. இந்த ஆர்டிஃபேக்டை டீமனை சீல் பண்ணுறது கொண்டு தான் பயன்படுத்த முடியும். எல்லா சோல்ஜரும் யங் மாஸ்டர், அந்த ஈவில் பிஷப், அந்த டீமன் பிஷப் கிட்டே இருந்து நம்ம யங் மாஸ்டரை காப்பாற்றுங்க. ஓகே மெஜஸ்ட்ரி. ஆமாம், எப்படி இது எனக்கே தெரில மெஜஸ்ட்ரி. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அட முட்டா பையில, ஒன்றை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருதுடா. சின்னதாக ஒரு ட்ரிக்கு செஞ்சேன், அதுக்கே இப்படி ஏமாந்துட்டானே. இந்த பிஷப் நம்மளோட யங் மாஸ்டரை கொல்றதுக்கு தான் பிளான் போட்டிருக்காரு. அவர் ரொம்ப நல்ல ஒரு மட்டும் நடிச்சிருக்காரு. எனக்கு என்னமோ சரின்னு படலையே. ஒரே கில்லிங் என்னண்டா எனக்கு தெரியுது. கொல்லணும் 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 ஹோலி ஒன்றை கண்டிப்பாக கொன்னே ஆகணும். என்னது, என்ன கொல்லணுமா? கில் த சைண்ட். ஹோலி ஒன்றை கொன்னே ஆகணும். ஓ, வரவும் போகிறவங்களாம் என்னை கொல்றதுலே இருக்கீங்களாடா, ஏன்டா? யங் மாஸ்டர் எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அந்த டீமனுக்கு என்ன ஆச்சு? நான் தான் அதை காப்பாற்றினப்ப அது என்னையே கொல்ல நினைக்கிதே. நான் யாருன்னு என்ன அதுக்கு தெரியலையோ. சுற்றி சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவங்க என்னை காப்பாற்றிடுவாங்க. உண்மையிலே இவங்களாம் சோல்ஜர்ஸ் தானா? ஒரு அடியிலேயே மல்லாந்துட்டாங்க. இவங்க என்னை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சா நான் தான் அவங்கள காப்பாற்றணும் போல. சைண்டை கொல்லணும். யங் மாஸ்டரை எப்படியாச்சும் பாதுகாக்கணும். ஐயையோ, இவன் தான் ரொம்ப பயப்படுறானே. எப்படியாச்சும் அந்த டீமனை நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடணும். இந்த சூழ்நிலையில் நம்மளோட மேஜிக்கை பயன்படுத்தினா யாரும் கவனிக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் எல்லாரும் என்னை கொல்றதுக்கே முயற்சி செய்கிறீங்களே. ஐயோ, டீமனே, நான் தான் உனக்கு உயிரே கொடுத்தேன், நீ என்னையே கொல்ல முயற்சி செய்கிறியா? நான் யார் நினச்சிக்கிட்டு இருக்கேன்? சின்ன குழந்தை நினச்சிக்கிட்டு இருக்கியா? என்னோட உண்மையான பவரில் உனக்கு ஒரு சாம்பிள் காட்டட்டுமா? முட்டாள் டீமனே, இதுதான் என்னோட சக்தி. இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால்? ஐயையோ பூச்சாண்டி! ஸ்கெல்டன் டீமன் கிங்கா? டீமன்லாம் நீங்கள் எப்படி இந்த ஹியூமனோட உடம்புல? என்னது இது என்னோட சக்தி கிடையாது. யங் மாஸ்டர் ஹோலி பவரை பயன்படுத்துகிறாரு. யங் மாஸ்டர், எப்படி இவ்வளோ சக்தியை நீங்கள் வெளியிடுறீங்க? என்னால் நம்பவே முடியலை. எவ்வளோ பிரகாசமான ஒளி. கண்டிப்பாக இது கடவுளோட சக்தி தான். டீமன் லார்டுகிட்ட இருந்து ஹோலி பவரா? ஐயோ, இந்த சக்தி என்னால் தாக்கு பிடிக்க முடியலையே. எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போயாகணும். அந்த டீமன் தப்பிக்க முயற்சி செய்யுது. யங் மாஸ்டர் தன்னோட புனித சக்தியை பயன்படுத்தி ஒரு பெரிய டீமனையே ஓட்டிட்டாரு. இவ்வளவு சின்ன வயசுலேயே ஹோலி பவரை பயன்படுத்த கற்றுக்கிட்டீங்களா? இது ரொம்ப அற்புதமாக இருக்குது யங் மாஸ்டர் சூப்பர். அடே, எப்படி பண்ணனு எனக்கே தெரியலடா. கையை நிட்டின வெளில வந்துட்டுறா. என்னது இதுதான் ஹோலி பவரா? பிரமாதம், சூப்பராக இருக்குது. நான் எப்படி என்னோட மானாவை வெளியில் கொண்டு வந்தேன்? எனக்கே தெரியலையே எப்படி வெளியில் வந்துச்சுன்னு. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். இந்த உடம்பு என்னோட டீமன் சக்தியை புனித சக்தியாக மாற்றுது. அதனால தான் இவ்வளோ ஹோலி பவர் வெளியில் வந்திருக்கு. பிஷப், நான் சேர்த்து வச்ச மானா எல்லாத்தையும் காலி பண்ண வச்சிட்டில்ல. என் கையில் கிடச்ச நீ செத்தடா. புனித பெருசர்கிட்ட இப்போ மானா இல்லை. முட்டாள்களா, என்னோட கைக்கிட்ட அவுத்து விடுங்கடா. அந்த குழந்தை டீமன் சக்தியை பயன்படுத்த ஒரு டீமன் புனித அரண்மனைக்குள்ளே நுழையிறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தார்? டீமன்களே, உங்களோட சந்தேகத்தை நான் கண்டிப்பாக நிரூபித்து காட்டுறேன். சோதனையாளர்களை கொண்டு சோதனை செஞ்சு என்ன உண்மைன்னு அவங்கள்ட்ட தெரிவிக்கிறேன். இது போதுமா பிஷப்? ஒரு நிரபராதி சைண்டு வேட்பாளரை நீங்கள் எப்படி குற்றம் சுமத்தலாம்? அது இல்லாமல் நீங்கள் ஒரு டீமனை கூட நம்ம கேஸில் அவுத்து விட்ருக்கீங்க. இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? இங்கே நடந்ததை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பாக உங்கள் மேலே விசாரணை நடக்கும். நீங்கள் ஹோலி சீலேருந்தே வந்திருந்தாலும் பேரரசருக்கு சந்தேகப்படுற மாட்டேன் இருந்தால் ஊடுருன்னு அவங்கள கண்டிப்பாக கண்டுபிடிப்போம். இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் பிஷப்? இது நடந்தால் புனித தரிசனம் சிக்கலில் போய் முடியும். கண்டிப்பாக இதை நான் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தி ஆகணும். இதுக்கு எல்லாத்தையும் நான் தான் காரணம்னு ஏற்றுக்கிட்டாலும் கண்டிப்பாக என் உயிர் போயிடும். அதனால் என்னோடய குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றணும். அதனால் என்ன மன்னிச்சிடுங்க எம்பரர். இந்த வீட்டில் இருக்க புனித வேட்பாளரை ஒன்றையும் எப்படியாச்சும் நான் கொன்னே ஆகணும். ஹோலி பீஸ்டே, எப்படியாச்சும் போய் புனித வேட்பாளர் ஈசாவை ஒன்றையும் கொன்னுடு. என்னோட உயிரை காப்பாற்றணும்னா நான் எப்படியாச்சும் அவனோட உயிரை எடுத்தே ஆகணும். போய் தாக்கி எப்படியாச்சும் அவனை கொன்னுடு. அந்த முட்டாள் அவனோட உண்மையான நோக்கத்தை வெளிக்கொண்டு வந்துட்டான். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கோம் அவன் தான் என்னை கொல்ல வந்திருக்கான்னு. நம்ம தப்பிச்சிடலாம். இப்படி ஏதாச்சும் பண்ணி அவன் என்னை கொன்னிடலாம்னு நினச்சானோ
ஐயோ பாவம், நான் யாருன்னே அவனுக்கு தெரியாது. நான் தான் டீமன் கிங்குன்னு தெரிஞ்சேன் அவன் செத்து போயிடுவான் போலையே. என்னது இது, இந்த பீஸ்ட் இவ்வளோ வேகமாக இருக்குது. என்னை கண்டிப்பாக கொல்ற நோக்கத்தோடு தான் அது தாக்க வருது. என்ன இது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. கொப்புறானே, என்னடா ஆச்சு இந்த பீஸ்ட்டுக்கு? என்ன தான் தாக்க வந்துச்சு, திடீர்னு எங்கேருந்து இந்த அட்டாக் வந்துச்சு, நானே கவனிக்கலையே. ஈஸ்வா குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் மேலே கை வைக்க இவ்வளவு துணிச்சலா? எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் மேலே கை வைக்க வந்திருப்ப. உனக்கு யார் இவ்வளோ தைரியத்தை கொடுத்தது? இவர் யாருன்னு தெரியுமா? ஈஸ்வா நைட்ஸ் வராங்க, வழி விடுங்க. இவர் தான் ஹவுஸ் ஆஃப் ஈஸ்வா, 7th சன் ஆஃப் ரிலே ஈஸ்வா. நம்ம ஹீரோவோட குடும்பத்து பேர் ஈஸ்வா அலைன்ஸு. அதனால் அவங்களோட லாஸ்ட் நேம் எல்லாருக்குமே ஈஸ்வான் தான் வரும். இப்போ ஒரு பேர் வந்து 7th பிரின்ஸ் ஆஃப் ஈஸ்வா ரிலையன்ஸ் ஈஸ்வா. நம்ம ஹீரோட பேர் ஈஸ்வா. அதனால் யாரும் குழம்பிக்காதீங்க. இவரை உடனே தூக்கில் போடுங்க. என்னோட பிரதர் மேலே கையை வச்சுருக்காரு, அதனால் இவருக்கு தூக்கு தண்டனை தான். இவரை சும்மா விடக்கூடாது. அதுவும் மேஜிக்கல் பீஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்ணியிருக்கீங்க. இது தவிர்க்க முடியாத குற்றம். என்னை அவிழ்த்து விடு. உங்களை மட்டும் அழுக்கு கைகளை கொண்ட ஈஸ்வா குடும்பத்தினர் என் மேலே கை வைக்க என்னால் அனுமதிக்க முடியாது. காத்திருங்கள் ஈஸ்வா, காத்திருங்கள். நான் முன்னாடியே கேட்ட மாதிரி தெரியுதே. எல்லாரும் உங்களோட மரியாதையை செலுத்துங்க. ஹவுல் ஈஸ்வா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, நம்ம ஹீரோவோட பேர் ஹவுல் ஈஸ்வா. எனக்கு ஈஸ்வான்னு கூப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கு, அதனால் ஈஸ்வானே கூப்பிட்டுக்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் குழம்பிடாதீங்க. எல்லார் பேரும் ஈஸ்வானே முடியறதுனால கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். உங்களுக்கு புரிகிற மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். எங்களை மன்னிக்கணும், நான் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டோம் ஐசக். வாவ், அவங்கள பாருங்கள், அவங்களாம் பேரரசர்களோட ரொம்ப சிறந்தவங்களாக தெரியுறாங்க. இது அதிகம் இல்லை, ஆனால் நாங்கள் உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கோம். அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். கண்டிப்பாக அது ஒரு தங்கமா இல்லை தங்கப்பட்டையா? பார்த்தா தங்க மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு விளையாடுறதுக்கு டீமன் கிங்கோட தலையை வெட்டுற மட்டும் ஒரு ஸ்டாச்சுவை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடே என்னதுரா இது, என் தலையை வெட்டுற மட்டும் என்கிட்டயே காட்டுறீங்க. நான் தான் இதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக என் தலையை வெட்டிடுவீங்க போலையே. எப்படியாச்சும் நம்மளோட உண்மையான சக்தியை மறைச்சி இந்த உடம்புல நம்ம எப்படியாச்சும் இருக்கணும். எலும்பு கூட அரக்கனை எரிக்கிற மாட்டா இருக்க ஒரு பொம்மை இது. யங் மாஸ்டர், உங்களுக்கு இந்த பொம்மை வேணுமா இல்லை இந்த பொம்மை வேணுமா? எலும்பு கூட அரக்கனை நசுக்கிற மாட்டா இருக்க பொம்மை வேணுமா இல்லை எரிக்கிற மாட்டா இருக்க பொம்மை வேணுமா? யங் மாஸ்டர் ரொம்ப அழகாக இருக்கார், ரொம்ப க்யூட்டாக இருக்கார். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ அழகாக இருக்கார் யங் மாஸ்டர். ஐயோ, இது மட்டும் பைத்தியக்காரங்க குடும்பத்துக்குள்ளேயா நான் வந்து மாட்டிக்கணும்? யங் மாஸ்டர் அழுவும் போதும் அழகாக இருக்கார். ஐயோ, யங் மாஸ்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. யங் மாஸ்டர் அழுவும் போது கூட அழகாக இருக்கார். ஐயோ, இந்த பைத்தியக்கார குடும்பத்தில் நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியலையே. காத்திரு ஈஸ்வா, காத்திரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னை போட்டு தள்ளுறதுக்கு இவங்க தான் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஈஸ்வா குடும்பத்தோட புனிதவதி. நான் தான் 45வது எக்ஸோ ஈஸ்வா. நான் 6th சன் ஆஃப் எக்ஸோ ஈஸ்வா. என்னோட பேர் உங்களை மாதிரிலாம் கிடையாது, அது நல்லாயிருக்கும். அவங்க எல்லாரும் எஜிஸ்னு பேரிடப்பட்டவங்க. நான் ஒரு சைன்டு கேண்டிடேட். இது இல்லாமல் நான் சயின்டஸோட வழியில் தான் வந்திருக்கேன். நான் கடந்த காலத்தில் என்ன தவறு செஞ்சனோ இந்த ஈஸ்வாக்கள் இருக்காங்களே. கொஞ்சம் அமைதியாக இரு. நீங்கள் எல்லோரும் துரோகிகள்னு எனக்கு தெரியும். அந்த உயிரினத்தை எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? அது முதல்ல மனுஷனே கிடையாது, அது ஒரு டீமன். உன்னை பார்த்தின உண்மையை கண்டிப்பாக நான் வெளில கொண்டு வருவேன். அந்த டீமனை அழிக்காமல் விட மாட்டேனா? கண்டிப்பாக அந்த குழந்தை மனுஷனே கிடையாது, அது எனக்கு நல்லா தெரியும். எல்லா உண்மையும் நான் வெளியில் கொண்டு வருவேன். நீங்கள் அந்த அரக்கனை மறுதிருப்பி இங்கே கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்களா பிஷப்? ஈஸ்வா, அந்த பைத்தியம் இங்கேருந்து போயிட்டு ஈஸ்வாவோட பிளட்டில் எனக்கு இது ஒரு முடிவை கொண்டு வரும். உனக்கு பொறுமையாக தான் வெட்டியிருக்கேன், கொஞ்சம் அழுத்தி வெட்டினா நீ செத்துருவேன். ஒழுங்காக இங்கேருந்து போயிட்டு நீங்கள் கொஞ்சம் நன்றியோடு இருக்கலாம். நீங்கள் உங்கள் முட்டாள்தனத்தை வெளியில் காட்ட பிறகும் உங்களோட உயிரை காப்பாற்றின ஈஸ்வாவோட நல்லதுக்காக ஒரு உபயோகமானவர் தான். தன்னோட குடும்பத்தை அவமானப்படுத்தினால அவரோட கழுத்தை அவரே அறுத்திருக்காரு. அவருக்கு கிடைச்சது ஓலிசியின் மீது நம்பிக்கையா? யங் மாஸ்டர், நீங்கள் இப்போ ஒரு பயங்கரமான விஷயத்த கேட்டிருக்கீங்க. நீங்கள் நல்லது தான் கேட்கணும், நல்லது தான் பார்க்கணும், ஓகேவா? அடே, நீங்களாம் பைத்தியம் பிடிச்சவங்களாடா. முத்திடுச்சோ? ஒரு வேளை முத்தி இருக்கும். ஒவ்வொரு வாட்டி நிலைநிறுத்த சொல்லும் போதெல்லாம் என் கீழே பணியாற்றுறவங்க எல்லாம் பதறுவாங்க. எலும்புக்கூட மன்னனோட கழுத்தோம் நீ தனியாக போகுது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவுக்கு அடே உன்னை சும்மா விட மாட்டேன்டானா. என்னோட பையனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் போலையே. ரிலே, இந்த பையனை இம்பீரியல் கேபிட்டலில் வச்சே நம்ம வளர்க்கலாம்னு ஆசைப்பட்றோம். உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட சொல்லிவிடு, கேபிட்டல்லையே இந்த சைல்டை வச்சு வளர்த்துக்குறோம்னு. யுவர் மெஜஸ்டி, நீங்கள் கேட்குறது ரொம்ப ஓவராக தெரியலை. நான் மொத்த இம்பீரியலையும் தேடப்படுற ஒருத்தன். ஹோலி எம்ப்ரஸ், உள்நாட்டு இல்லைனா வெளியிலையும் பையனுக்கு எப்படியாச்சும் அவங்க குறி வைக்க செய்வாங்க.
அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கேபிட்டலே வச்சாதான் நல்லது. ஈஸ்வா ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு நான் ஒத்துக்கிறேன். புரியுது. இப்போ ஏசுவாவை நிகழ்காலத்தில் பாதுகாக்கிறதுக்கு ப்ளூ பிச்சிலேருந்து என்ன பண்ணணும்? என்னது என்னது என்ன பேசுகிறாங்க அவங்க என்னை விட்டுட்டு? எனக்கு ஒன்றும் கேட்க மாட்டேங்குதே. போப் கண்டிப்பாக நிராகரிப்பார் தான். இந்த பையனோட தலைமுடி சில்வர் கலரில் நம்மளோட மூதாதையர் மாதிரியே இருக்குது. எலும்புக்கூடு ராஜா அவரை பின்தொடர மாட்டேன் தெரியுது. என்னது, நான் தான் எலும்புக்கூடு ராஜாவே? நான் எதுக்கு என்னையே பின்தொடரணும்? ஏசுவா எங்கள் பிளட்னில் சேர்ந்தவன், அதனால் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க வளர்த்தா தான் நல்லாயிருக்கும். என்னை மன்னிச்சிடுங்க யுவர் மெஜஸ்டி. போப்பாக இருந்தாலும் எலும்புக்கூடு ராஜாவாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்கள் ஈஸ்வாவால் அதை எதுக்க முடியும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கெல்லாம் நாங்கள் தயார் செஞ்சுருவோம். எலும்புக்கூடு ராஜா மறுதிருப்பி பார்க்குற மாட்டோம் இருந்தால் ஹோலி எலிசா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் எலும்புக்கூடு ராஜா பார்க்க போவான்னு தான் நினைக்கிறேன் நான். சைண்டஸ் மெலிசாவோட நேரடி வழித்தோன்றல் ஈஸ்வா. அவரை எப்படி நாங்கள் இங்கேயே எப்படி விட்டு போகிறது? எந்த மெலிசாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க? நம்மளுக்கு எதுவும் ஞாபகம் இருக்குமோ? ஒருவேளை அவளாக இருக்குமோ? நான் டிவைன் லேண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சண்டை போட்ட மெலிசாவை பற்றியா பேசுகிறாங்க? ஐயையோ, சண்டை போட்டதுலேயே எனக்கு டஃப்பு கொடுத்ததும் இவ தான். ரொம்ப கிரேசியான சைண்டஸும் இவ தான். ஐயையோ, இவகிட்ட போய் மாட்ட போகிறேன்னா? இது இல்லாமல் நான் ஒரு சைண்டு கேண்டிடேட்டு, அதோட அவளோட குடும்பத்தை சேர்ந்தவனானா? ஐயோ, இந்த பைத்தியார குடும்பத்தில் நான் எப்படா வந்தேன்? அடே கடவுளுக்குள்ளா, நீங்கள் வேணும்னுடா என்னை இங்கே அனுப்பி வச்சிங்க. அது இல்லாமல் நான் மெலிசாவோட டைரக்ட் பிளட் லைன் வேறு. என்னோட வாழ்க்கை ஒன்று எதுக்கு இப்படி இருக்குது? இந்த கடவுள்லாம் ஒவ்வொரு வாட்டியும் மோசமாக என்கிட்ட தோற்று போனாங்க. அதனாலேயே என்கிட்ட எப்படியாச்சும் ஜெயிச்சுன்னு முயற்சி செஞ்சாங்க. சைண்டஸுக்கு ஃபீல்டு அடித்து ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. சைண்டஸ், ஸ்கெல்டன் கிங்கை எப்படியாச்சும் கொண்டுடுங்க. கடவுள்களால் அனுபவிக்கப்பட்ட ஒரு மேஜ், அவருக்கு லைனை போல் ஒரு சிறந்த ஒளியும், கிங்டத்திலேயே அவங்க பெரிய ஒரு பொசிஷனில் இருந்த நைட்டாக இருந்தாங்க. அவங்கள காடஸ் ஆஃப் லைட்னு அழைக்கப்பட்டாங்க. துறவியோட அதிக சக்தியை தாங்க முடியாமல் எலும்புக்கூடு ராஜா தன்னோட கடைசி நாட்களை பார்த்தான்னு எல்லாம் நம்பினாங்க. என்னென்ன பவர் எப்படி இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க. இல்லையே, நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்க, ஆனால் அவளுக்கு இறக்கமே கிடையாதுடா. இறக்கமே இல்லாமல் தாக்குவாடா, விடமாட்டாளே. ஆனால் என்கிட்ட அவள் மோசமால தோற்று போனா. எல்லாருக்கிட்டையும் பொய்யான கதையை சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கா போல். இது வரைக்கும் நான் எந்த ஒரு சைண்டையும் கொன்னது கிடையாது. ஏன்னா சைண்டெல்லாம் கொன்னோம்னா இந்த கடவுள்களுக்கு சக்தி அதிகரித்து போயிடும். அடுத்து இதோட பவர்ஃபுல்லாக இருக்க சைண்டை அனுப்புவாங்க. அதனால தான் யாரையும் நான் கொன்னது கிடையாது. என்னோட சண்டை போட்டதுலேயே இந்த லாஸ்ட்டு சைண்டஸ் ஒன்றையும் தான் கொஞ்சம் நல்லா சண்டை போட்டான், அதுவும் பவர்ஃபுல்லாக சண்டை போட்டான். ஆனால் இப்போ நான் அவளோட குடும்பத்தில் ஒன்று, அவளோட வழித்தோன்றல் வேறனா. சைண்டெல்லாம் எலும்புக்கூடு மண்ணை அழிக்கிறதுக்கு தான் வாழ்கிறாங்க. கடவுள்கள் ஈஸ்வாக்களை எதுக்கு உருவாக்குனாங்களோ அதை நாங்கள் நிறைவேற்றுறோம். அதனால தான் ஈஸ்வா குடும்பம் ரொம்ப பெருமையானது. அந்த திறன் உனக்கும் இருக்கும் ஈஸ்வா. அவர் சொல்கிறதும் சரிதான். எவ்வளோ சைண்ட் அவரோட உயிரை இறந்துருக்காங்க தெரியுமா? அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே, நான் யாரோட உயிரையும் எடுத்தது இல்லையே. நீங்கள் சபிக்கப்பட்டாலும் அது எனக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் எலும்புக்கூடு அரச மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தவராக மாறணும், அதான் எங்களுக்கு தேவை. உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் நன்றி உள்ளவர்களாகவே இருப்போம். உங்ககிட்ட நாங்கள் ஒரு விஷயத்தை ஒண்டி விரும்புகிறோம், நீங்கள் எல்லாரோடையும் சக்திசாலியாக மாறணும். இல்லை, நான் தான் ஸ்கெல்டன் கிங்கு, என்னோட சக்திசாலியாக மாறணுமாடா? இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சோ? சரி, ஆனால் என்ன, என்னோட பெற்றோர் யாருன்னு எனக்கு தெரியாது. அதோட நான் ஒரு மோசமான பர்சன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. சார் ரிலஸ், நீங்கள் அதை நல்லா கவனிச்சிங்களா? எலும்புக்கூடு அரசனை வைக்கப்பட்டு இதோட 150 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இவ்வளோ ஆண்டு ஆயிடுச்சா? நேரம் மெலிசா இறந்துருக்கணுமே. அப்போயே அவளுக்கு 15 வயசு தான். டீமன் ரிலீமில் டீமனுக்கெல்லாம் சக்தி அதிகரிச்சிருச்சு. அதனால நம்மளுக்கு ஒரு புனிதர் தேவைப்படுது. நம்மளோட சைண்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அவர் நம்மளுக்கு பொக்கிஷா மாதிரி. இம்பீரியல் கேபிட்டலுக்கு சைண்டு ரொம்ப முக்கியமானவர் ஒருத்தர். சைண்டஸ் ஒரு ஆண் குழந்தையை பெற்று எடுத்துட்டு அவங்களோட கணவனோட மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்சி இதோட 1 வருஷம் ஆகுது. என்னது, என்னோட அம்மா ஒரு சைண்டஸா? அது உண்மையாகவே இருந்தாலும் அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? இப்போ எல்லா ஆச்சரியத்தையும் கேட்டாச்சு. அதோட என்னோட அம்மா ஒரு சைண்டஸ் வேறு. அதோட பெரிய ஆச்சரியம் தேவையா எனக்கு? அவள் சீக்கிரமே திரும்பி வந்துடுவா. மாற்றியாச்சு அவனோட பேரனை எதிர்பார்க்குறா. உனக்கு 200 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நீ இன்னும் உயிரோடு இருக்க. அது உனக்கு வருத்தமாக இல்லையா? அதுக்கு என்ன, அவன் முன்னாடியே நான் நிறைய நேரம் திரும்பி வந்திருக்கேன். பையன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தான், அவன் நல்லா இருக்கணும் பார்க்கறதுக்கு தான் இப்போ வந்தேன். உங்களோட எதிரி இன்னும் உயிரோடு தான் இருக்கான்னு தெரிஞ்சால் நீங்கள் நல்லா இருப்பீங்களா? மெலிசா உடனே என்னை கண்டுபிடிச்சா அந்த இடத்துல என்னை போட்டு தள்ளிடுவா. மற்றவங்க கூட ஏதோ ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கலாம். மெலிசா ரொம்ப ஆபத்தானவ வேறு. எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே.
அதனால் நான் உயிர் பிழைக்க ஆக்டிங்கை போட்டே ஆகணும். ஐயா, தயவு செஞ்சு என்ன உங்களோடய கூப்பிட்டுக்கிட்டு போயிருங்க. ஓமை எங்களாடு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என் கையை பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் இதை பார்க்கலையா? அவர் இம்பீரியல் அரண்மனைக்கு வரத்துக்கு தான் விரும்புகிறாரு. அவர் வெறுமனா உங்களோட கையை ஒண்ணி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்குன்னே நீங்கள் முடிவு செஞ்சிடலாமா அவங்களோட தான் வரணும்னு? இம்பீரியல் அரண்மனையில் தான் ஈஸ்வா எங்களாடுக்கு எங்களால் நிறையா சொல்லிக் கொடுக்க முடியும். எங்கள் அரண்மனையில் தான் நிறைய சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்களும் நல்லா ஈஸ்வாவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு சயின்டை வளர்க்குற அளவுக்கு எந்த ஒரு முன் அனுபவமுமே கிடையாது. இந்த பையன் ஒரு டீமன் ஹண்டரா மாதிரி ஹீரோவாக திகழ்வான். அதோட ஈஸ்வா குடும்பம் மிகப்பெரிய டீமன் ஹண்டர்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்கு. அதனால எங்களாட நாங்கள் தான் எடுத்துக்கிட்டு போவோம். அவர் தான் ஃபஸ்ட்டு சைண்டுங்கிறதுனால பேரரசர் அரண்மனையில் உங்களுக்கும் எந்த ஒரு அனுபவமே கிடையாது. இம்பீரியல் அரண்மனை தான் சிறந்தது. இல்லை, அவர் ஈஸ்வா குடும்பத்தில் தான் இருப்பார். சார், கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் போகிற சண்டையில் எங்களாடு 2ஆக கிழிஞ்சிருவார் போல். நான் எப்படியாச்சும் புனித அரண்மனைக்கு போயே ஆகணும். எப்படியாச்சும் போயிடணும். மல்லு கட்டுறோம். இல்லை ஈஸ்வா, மல்லு கட்டுறோம். ஈஸ்வா எங்களாடு எங்களோட கேபிட்டலில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் சர்வே பண்ணுற ஒளி எங்கேருந்து வருதுன்னா அது பேரரசரோட மூஞ்சிலேருந்து தான் வருது. நான் அங்கே தான் போகணும். இந்த வாய்ப்பை என்னால் நழுவிட முடியாது. நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தது ஒரு ரொம்ப புத்திசாலித்தனம் எங்களாடு. என்னோடய வாழ்க்கைக்கு தெரிகிற ஒரு ஒளி, இன்னும் ஒரு பிரகாசமான ஒளி. நான் உயிரோடு இருக்கணும்னா இவரோட தான் போய் ஆகணும். என்ன தப்பு செஞ்ச? நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இல்லை, நான் நிரபராதி. அந்த குழந்தை மானாவை பயன்படுத்தினுச்சு. கண்டிப்பாக பேய்களோட உதவியாக தான் அதை மானாவை பயன்படுத்தியிருக்க முடியும். என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. அது கடவுளோட சக்தி. அதை போய் நீங்கள் மானான்னு சொல்கிறீங்களா? அதுவும் டீமனோட மானான்னு சொல்கிறீங்க. இதுக்கு உங்களுக்கு தண்டனை இப்போ கொடுத்தே ஆகணும். அது கண்டிப்பாக மானாதான். மானா அப்புறம் புனித சக்தியில் எனக்கு தெரியாதா? எனக்கு தான் கண்டுபிடிக்க தெரியுமில்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இம்பீரியல் கேபிட்டல் யார் செஞ்சான்னு தேடி வரும். அப்போ நான் மாட்டிக்குவேன். அதனால உன்னை சும்மா விட முடியாது. உன்னை இப்போ கொன்னே ஆகணும். நீ இப்போ இறந்து போயிட்டு இவனை கொன்னாச்சு. யுவர் மெஜஸ்டி, நாங்கள் அடுத்த அசாசினேஷனுக்கான ஆட்களை தயார் செய்கிறோம். இம்பீரியல் கேபிட்டலில் தான் நம்மளுக்கு நிறையா சலுகையெல்லாம் செய்கிறாங்க. என்ன பண்ணுறது? அங்கே போகலாம்னா இவங்க விட மாட்டேங்கிறாங்களே. நான் பேசுகிறது உங்களுக்கு ஸ்லோவாக தெரிஞ்சுன்னா ஸ்பீடு 1.5 வச்சு கேளுங்க, நல்லாயிருக்கும். அந்த குழந்தைய எப்படி பேரரசர் அடாப்ட் பண்ணுறாருன்னு நானும் பார்க்குறேன். அரண்மனைக்கு போகிற வரைக்கும் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக அவனை நம்ம கொன்னுடலாம். இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த குழந்தை உயிரோடு இருக்காது. யாரோ நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, என்ன அழகான சீனரி. இப்போ நான் ஈஸ்வாவுக்கு போகிறேன். ஐயோ, இப்படி நாங்கள் வரத்துக்கு சம்மதிச்சேன்னா போகிற வழியில் எந்த மாஸ்டர் இல்லாமல் எங்கள் மாஸ்டர் எல்லோரும் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஆனால் ஏன் எம்பையருக்கு வராமல் ஈஸ்வாவுக்கு போகிறாங்க? நான் அந்த கேரேஜில் வரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, என்னது இது? என்ன ஒளி இது? என்னோட கண்ணே கூசுது. அந்த ஒளி ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப பிரைட்டாகவும் இருக்குது. நீங்கள் சொல்கிறது உண்மைதான் யுவர் மெஜஸ்டி. ஈஸ்வாவில் ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு நல்ல சூழ்நிலை இல்லை. அதனால தான் எங்களோட குழந்தைய உங்களோட வார்த்தைகளை நாங்கள் அனுமதிக்கிறோம். முன்னாடி ஈஸ்வா குடும்பத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாமா? நாங்கள் மானா கோர்களையும் இறந்த சடலங்களையும் வச்சுருக்கோன்னு நினச்சா பொய்யான வதந்திகளை நீங்கள் கேட்டிருக்கீங்க. எங்களோட இடத்த நீங்கள் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எதனால் உங்கள் உடம்பு இவ்வளோ பிரகாசமாக ஜொலிக்குது? அதான் உயிர் வாழ்கிற பிரகாசமா? அதெல்லாம் கிடையாது மெஜஸ்டி. நம்மக்கிட்ட இருக்க ரொம்ப விலை மதிப்பற்ற ஒரு பொருள்னா ஸ்கெலிட்டன் கிங்கோட எலும்புக்கூடு மட்டும்தான் யுவர் மெஜஸ்டி. அதுதான் நம்மள்கிட்ட இருக்குது. அடடே, என்னோட உடம்பு உங்ககிட்ட எப்படா வந்துச்சு? என்னோட உடம்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. நான் இப்போ என் பேரில் இருக்கிறதோட உங்களோட வர்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட மானா குறை இருக்குன்னு சொல்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஈஸ்வா ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாமா? டக்குன்னு பெல்ட்டி அடிச்சிட்டா நம்ம ஹீரோ அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு. அப்படின்னா நீங்கள் ஈஸ்வாவுக்கு வரத்துக்கு சம்மதிக்கிறீங்களா யங் மாஸ்டர்? ஐசக், வாங்க நம்ம இப்போ ஈஸ்வாவுக்கு போகலாம். நான் இராணுவத்தில் சேர்ந்தால் அரண்மனைக்கு என்னோடய உயிரை கொடுக்குற மாட்டோம் இருக்கும். எதனால் இப்போ அங்கே போகிறேன்னா என்னோடய உடம்பு அவங்கள்ட்ட தான் இருக்குது. அதை எப்படியாச்சும் நான் என்னோடய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். கடவுள்களை எதிர்க்கிறதுக்காண்டியே பியூர் மானாவை சேர்த்து வச்ச உடம்பு அது. கண்டிப்பாக அது எனக்கு வேணும். அந்த உடம்போடய நான் கண்ட்ரோல் எடுத்துட்டேன்னா ரேங்க் 10ங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. அந்த முட்டாள் கடவுள்களை நான் சும்மா விட மாட்டேன், என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்காண்டி. என்னோடய ஃபஸ்ட் டைமாக நான் லைட் ஆஃப் த சர்வேலுங்கிற ஒரு வழியை பார்த்துருக்கேன். இது நான் இப்போ தான் என்னோடய முதல் முறையாக பார்க்குறேன். மானா எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே தான் நான் உயிர் வாழ்கிறதுக்கான ஆதாரமும் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் இப்போ ஈஸ்வாவுக்கு போக சம்மதித்தேன். அதுக்கு வேறு காரணமும் இருக்குது. ஹோலி நைட்டில் எதுக்கு யங் மாஸ்டர் இன்னும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? எனக்காக எதுக்கு இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு அது தெரியறது எனக்கு ஆர்வமாக இருக்குது.
கடவுள்கள்லாம் ஒரு தீர்க்க தரிசனத்தை வழங்கியிருக்காங்க. என்னது தீர்க்க தரிசனமா? அப்படி என்னத்த தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். சைண்ட் ஒரு கடவுளோட மகனாக இருக்கலாம்னு ஒரு ஆர்டிக்கல் சொல்லியிருக்கு. என்னது நான் கடவுளோட குழந்தைன்னு சொல்லியிருக்காங்களா? அதனால தான் ஒரு சைண்ட் வேணும் அவுட் ஸ்பிரிட் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நண்பர்கள், அவுட் ஸ்பிரிட்னா தனியாக இன்னொரு பிரான்ச்சு, அது மட்டும் நிறைய பேரில் இருக்கும். ஈஸ்வா, ஹோலி எம்பையர், அதுக்கப்புறம் கிங்டம் ஆஃப் ஹோலி எம்பையர், அது மட்டும் நிறையா இடம் இருக்குது. அதனால் நீங்கள் எதுவும் குழப்பிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே என்னடா நடக்குது? என்னை வச்சு என்ன விளாட்டு எதுவும் பண்ணுறீங்களாடா? போப்பு ரேங்க் 10 ஹோலி மேஜிக்லாம் பயன்படுத்துவார். அவங்கக்கிட்ட மத குருக்களும் பலாடின் ராஜாவும் இந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களும் ராஜ்யத்தை துணை ஆட்சியாளர்களும் சேர்ந்து தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவுட் ஸ்பிரிட் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெறும் சைண்டோடமே பெற்றெடுத்தாங்க. இப்போ ஒரு சைண்டோட வகையில் அந்த ராஜ்யம் அவங்க கையோட்டு போகிறதுனால ராஜ்யம் அவங்களோட கையோட்டு போயிடும்னு பயந்து ஆயுதம் ஏந்திருக்காங்க. மற்ற குடும்பத்துல எல்லாம் ஒரு துறவியை பெற்றெடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் ஈசா குடும்பத்தில் பிறந்துறீங்க. அது நாங்கள் செஞ்ச புண்ணியம். என்னாச்சு? எதனால் வண்டி நிற்கிது? வண்டி எடுங்க. எதுக்கு நிற்கிது? என்னாச்சு? எதனால் வண்டி நிற்கிது? யங் மாஸ்டர் ரிலேக், நம்ம வந்துட்டோம். ஆனால் ஒரு சிலரை நம்ம எதுக்க வேண்டியது இருக்கும் போல். அவங்க நம்மளை உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னான்னு பாருங்கள். எங்களை மன்னிக்கவும், உங்களுக்கு நுழையிறதுக்கு அனுமதி கிடையாது டச். அதனால் உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. என்னது இது? என்ன நடக்குதுங்க? ஈஸ்வாவோட அங்கீகாரத்தை நீங்கள் அங்கீகரிக்க தவறுகிறீங்களா? உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியுமா? நீங்கள் இங்கேருந்து உயிரோட போக முடியாது யுவர் மெஜஸ்டி. இங்கே வந்தவங்க யாரையும் உயிரோட விடாதீங்க. எல்லாரையும் கொன்னுடுங்க. அது எல்லாம் டீமன்ஸ். எல்லாம் அட்டாக் பண்ணுங்க. அதெல்லாம் டீமன்ஸ், மனுஷங்க கிடையாது, டீமன்ஸ். சைண்டோட ரத்தம் எங்களுக்கு வேணும். சைண்டை சுத்தமாக அழிக்க தான் வந்திருக்கோம் நாங்கள். என்ன அது டீமன்ஸா? நீங்கள் என்னடா இங்கே பண்ணுறீங்க? அடா முட்டா பயல்களா! மனிதர்களை தாக்கிறதுக்கு நான் தான் தடை விதிச்சிருந்தேனே. எப்பட்றா வந்தீங்க நீங்கள்? எப்படியும் புதுசாக வந்த டீமன் கிங்கு தான் இந்த முட்டாத்தனமான காரியத்தை செஞ்சுருப்பான். நீங்கள் மேக்ஸிமம் 10 புனிதர்கள் தான் இருப்பீங்கன்னு எங்களோட டீமன் கிங் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்காரு. நாங்கள் கண்டிப்பாக அவங்கள கொல்லாம விட மாட்டோம். முட்டாள் மனிதர்களே! எவனோ ஒரு முட்டா பைய டீமன் கிங்காக வந்திருக்கானா? அவன் ஒடி என் கையில் கிடச்சான். எலும்புக்கூடு ராஜாவோட கட்டளையும் கீழே தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஒழுங்காக குழந்தைய எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் உயிர் பொழைச்சி போயிடலாம். உங்களோட உயிர்னாச்சும் மிஞ்சும் குழந்தைய கொடுத்தீங்கன்னா. டே கயா, நான் உன்கிட்ட எப்படா இது மட்டும்லாம் உன்கிட்ட சொன்னேன்? பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த அட்டாக் எங்கேருந்து வந்துச்சு? யார் அட்டாக் பண்ணுது? எங்களை தாக்கம் வந்துட்டுனாடா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து உங்களுக்கும் இந்த நிலமை தான்டா. நான் டீமன் ஹண்டர் ஈஸ்வாடா. எங்ககிட்டயே சண்டைக்கு வரீங்களா? உங்களோட மரணம் ஈஸியாக இருக்காதுரோ. தூரமான மரணத்தை தான்டா சந்திக்க போகிறீங்க நீங்கள். இந்த உலகத்தில் இருக்க எல்லா தீமையும் அழித்து நன்மையை கொடுக்கறதுக்கு ஈஸ்வா எப்போயுமே துணை நிற்கும். என்னோட நின்று இந்த டீமன்ஸை அழிக்கிறதுக்கு எனக்கு உதவுங்க சோல்ஜர்களே. உங்களை கண்டிப்பாக நாங்கள் கொல்லாமல் விட மாட்டோம் டீமன்களே. அடே எலும்புக்கூடு ராஜா, நீ திரும்ப வரதுக்காண்டி உனக்கு கீழே பணிபுரிகிற டீமன்லாம் தங்களோட உயிரை துணிர்த்து கூட தயங்குறாங்க. அவங்களெல்லாம் நான் நிம்மதியாக அனுப்பி வைக்கிறேன். நீங்களாம் முட்டாள் மனிதர்கள் தெரியுமா? அந்த மனிதர்களை சும்மா விடாதீங்க, அட்டாக் பண்ணுங்க. ஈசாக், எங்களோட எலும்புக்கூடு ராஜாவை நீங்கள் அவமானப்படுத்தினதுக்காண்டி உங்களை சும்மா விட மாட்டோம் ஈசாக். உங்களை கொல்லாமல் விட மாட்டோம். உங்கள் ஈசாக் குடும்பத்தையே அழிக்காமல் விட மாட்டோம். எல்லாரும் அட்டாக் பண்ண தயாராகுங்க. என்ன மன்னிச்சிருங்க யங் மாஸ்டர், நம்ம இங்கேருந்து தப்பிச்சாகணும். என்னடா நடக்குது இங்கே? என்ன மாதிரி ஆள் மாறாட்டம் செய்வது யாரா? யங் மாஸ்டர், இந்த இடம் கரெக்டாக இருக்கும் யங் மாஸ்டர். அடே என்னடா பண்ணுற? என்னடா பண்ண போகிற என்ன வச்சு? கொஞ்ச நேரத்துக்கு சண்டை முடிகிற வரையும் நீங்கள் இங்கேயே இருங்க. நான் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் சீக்கிரமாக திரும்பி வந்துட்டேன் யங் மாஸ்டர். என்னது ஒரு ப்ரொடெக்ஷன் பேரியரா? ஹை லெவல் டீமன்களால் கூட இந்த பேரியரை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. இது என்னை ஈர்க்குது. வெளியிலேருந்து எதையும் உள்ளே அனுமதிக்காது. ஆனால் உள்ளேருந்து எதுவும் வெளியில் போகலாம்ல. ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. அதுக்கப்புறம் சர்வைவல் மேஜிக் ஆக்டிவேட். என்னோட மேஜிக்கை கட்டவிழ்த்து விடுங்க. கவனியுங்கள், என்னோட அழைப்பு உங்களுக்கு தெரியுதா? என்னோட மேஜிக் பவரில் வாழ்கிற நீ வெளியில் வா. ஓ மை கிரேட் லார்ட், என்னோட மாஸ்டர் நீங்கள் தானா? அடே கொஞ்ச நேரம் சத்தப்படாமல் இருடா, இல்லைனா மாட்டிக்குவோம். இல்லைனா மாட்டிக்கிட்டோம்னா பெரிய பிரச்சனையாக போயிடும். ஓல்டு மேன், நான் உன்னை திரும்பி பார்க்க முடியாதுன்னே நினச்சிட்டேன். இது என்னோடய அதிர்ஷ்டம் தான் நினைக்கிறேன். நான் நிச்சயமாக கரெக்டாக செஞ்சிருவேன் தான் நினச்சேன். அதே மட்டும் செஞ்சிட்டேன். கொஞ்ச நேரம் இரு விஸ்பர். என்னால் சண்டைக்கு இடையில போய் கலந்துக்க முடியாது. என்னோடய மாயாஜாலத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை போயிடும். அதனால தான் உன்னை உருவாக்கியிருக்கேன். நீங்கள் எப்படி ஒரு மனிதனாக மாறினீங்க? அதுவும் ரொம்ப அழகாக வேற இருக்கீங்களே. மாஸ்டர், நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? ஒரு குழந்தையோட வாழ்க்கையை இறக்கம் இல்லாமல் திருடி இருக்கீங்க.
அதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் என்னோடய லார்டு. நான் ஒன்றும் இந்த குழந்தையோட உடலை திருடலை. அந்த முட்டாள் கடவுள்கள் தான் இந்த உடம்புல என்னை வச்சுட்டாங்க. அந்த முட்டாள் கடவுள்கள் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மாஸ்டர். உங்களை போய் இந்த அழுக்கான அருவருப்பான மனுஷ உடம்புல வச்சுருக்காங்க. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அதுவும் போய் ஒரு குழந்த உடம்புல வச்சுருக்காங்க. சரி போதும், நம்மளோட எனிமியை பாரு. சரி, எனிமியை கண்டறிதல். இப்போ என்னோடய மன துவக்கம் 100 மீட்டர் வரைக்கும் என்னால் எனிமியை கண்டறிய முடியும் மாஸ்டர். எங்க மாஸ்டர், நம்மளை சுற்றி இப்போ 88 டீமன்ஸ்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க உங்கள் மேலே ஒரு சுண்டி விரல கூட வைக்க விட மாட்டானா? மொத்தம் 88 டீமன். இதெல்லாம் பைத்தியமா? 88 பேர் சேர்ந்து ஒருத்தரை கொல்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இந்த டீமன்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய துணை அதிகாரிகளை அழைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். அதனால் நான் தான் எப்படியாச்சும் தனியாக சமாளித்து ஆகணும் போல். யங் மாஸ்டர் எப்படியாச்சும் நான் பாதுகாத்து ஆகணும். அதனால் நான் சேர்த்து வச்சுருக்க எல்லா மானாவும் தீர்ந்து போனாலும் பரவாயில்ல, அவங்கள போய் சமாளி. இப்போ இருக்க டீமன்களோட எண்ணிக்கை வேறு 51 தான். என்னாச்சு, எதிரியோட படையெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் அழிக்கப்படுது? யங் மாஸ்டர் 31 பேர் தான் இருக்காங்க. உங்களோட உயிரை கொடுத்து போராடுங்க, எப்படியாச்சும் யங் மாஸ்டரை பாதுகாத்தே ஆகணும். இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. ஃபைனலி நீங்கள் வந்துட்டீங்களா? நாங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக சைண்டை கொன்னே தீருவோம். கண்டிப்பாக சைண்டை கொன்னே தீரணும் இன்றைக்கி. ஒரு வழியாக டீமன்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் யங் மாஸ்டர் வண்டியும் பாதுகாத்துருங்க. என்னாச்சு, திடீர்னு எங்கேருந்து இந்த கொடூரமான ஆறா வருது? எனிமி படை சுத்தராக அழிஞ்சிருச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஷேடோ வச்சு அப்பேர் ஆயிருக்கு. எல்லாம் பார்த்து இருங்க. உங்கள் எல்லாரையும் நான் கொல்லாமல் விட மாட்டேன். முக்கியமாக அந்த சைண்டை கொல்லாமல் விட மாட்டேன். அடே, இங்கே என்னடா நடக்குது? இப்போ தான் முடிஞ்சுன்னு நினச்சா அடுத்தது ஆரம்பிக்குதாடா.